ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்திர லக்னம் இவைகள் நீர் அல்லது காற்று ராசிகளில் அமைய வேண்டும். 2, 11, 12 ஆகிய ஜாதக கட்டங்கள் ஒருவருக்கு காற்று அல்லது ஜலராசியாக அமைய வேண்டும். 11ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி காற்று அல்லது நீர் ராசியாக இருந்து அவை ஆட்சி, உச்சம், கேந்திரம், திருகோணம், லாபஸ்தானம் பெற்று இருக்க வேண்டும். இவை அம்சத்திலும் இது போன்ற அமைப்பை அடைந்திருக்க வேண்டும். 11ஆம் மற்றும் 12ஆம் வீட்டு அதிபதிகள் காற்று அல்லது நீர் ராசிக்குரிய நட்சத்திர சாரங்கள் பெற்றிருக்க வேண்டும். காற்று அல்லது ஜென்மராசி ஜென்ம லக்னத்திற்கு சுபராசிகளாக இருக்க வேண்டும். தொலைதூர பயணம் செல்ல காரணமான 9ஆம் இடம், 12ஆம் இடம், இவ்விடங்களை பார்க்கும் கிரகம், இவ்விடங்களில் இருக்கும் கிரகம், இவ்விடங்களில் இணையும் கிரகம் மற்றும் லக்னாதிபதியின் நிலை ஆகியவற்றை கவனிக்க வேண்டும். மேலும் அப்போது நடைபெறும் தசாபுத்தியின் நிலை போன்றவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு தான் முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு திடீரென்று எதையும் நாம் முடிவு எடுக்க முடியாது, முடிவெடுத்து சொல்லவும் முடியாது. வெளிநாட்டு வாசம் எவ்வளவு காலமாக இருக்கும் என்பதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் இருந்தாலும் அவர்கள் நிரந்தரமாக குடியுரிமை வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டும் தங்கிவிட்டு மீண்டும் தன் தாய் நாட்டுக்கே வந்து விடுவார்கள். ஒரு சிலர் மட்டும் அங்கேயே நிரந்தரமாக தங்கி குடியுரிமையையும் வாங்கி விடுவார்கள். இதெல்லாம் ஜாதகத்தில் யோகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். ஒரு சிலர் பெண் நண்பர் மூலமாகவோ முகநூல் மூலமாகவோ கடல் கடந்துள்ள ஆண் பெண்களை கண்டுபிடித்து காதலித்து அங்கேயே சென்று திருமணம் முடித்து தங்கிவிடுவதும் உண்டு. இங்கு முக்கியமான ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறோம். அதாவது யார் ஒருவர் தனது தாய்நாட்டை விட்டு வெளியே சென்று வேறு நாட்டில் வசிக்க நேருகிறதோ அவர்கள் எவ்வளவு இழக்கிறார்கள் என்பதனை சொல்லில் அடங்காது. காசு, பணம், வசதி போன்ற அனைத்தும் தன்னிடம் வந்து சேர்ந்தாலும் அவர்களின் உறவுகளை அவர்கள் விரயம் செய்து பெற்றோர் பாசத்தை விட்டொழித்துதான் செல்கிறார்கள் என்பதனை இங்கு மறைக்கவோ மறக்கவோ முடியாத ஒன்றுதான் இவைகள். இதனால்தான் ஒருவரின் ஜாதகத்தில் 12ஆம் பாவம், விரய பாவம் சம்பந்தம் இல்லாமல் போக இயலாது. வெகு சிலரே தங்களது பெற்றோர்களை அவர்களுடைய அழைத்து கொண்டு போய் அவர்களுடனேயே வைத்துக் கொள்கிறார்கள். இப்படியே பார்த்தாலும் மற்ற உறவுகளை விரயம் செய்யத்தான் வேண்டி வரும். எல்லோரையும் அழைத்து கொண்டு போய் வெளிநாட்டில் தங்க வைத்து பார்த்து கொள்ள முடியாது. அதனால் வெளிநாடு செல்பவர்கள் தங்களது உறவுகளை விரயம் செய்கிறார்கள். வெளிநாடு செல்ல இருக்க வேண்டிய கிரக நிலை என்ன? ஒருவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டுமானால் அவர்களின் ஜாதகத்தில் நீர் கிரகங்களான சந்திரன், சுக்கிரன் மற்றும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் மற்றும் அயன சயனபோக ஸ்தானமான 12ஆம் ஸ்தானத்தையும் தொலைதூர பயணம் செல்ல காரணமாகிறது. திருமணத்திற்கு பின் வெளிநாடு வாசம் எவ்வளவு காலம் இருக்கும் என்று பார்த்தால், ஒரு சிலர் திருமணமான பின் வெளிநாடு செல்லும் யோகம் இருந்தாலும் அவர்கள் நிரந்தரமாக குடியுரிமை வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டும் தங்கிவிட்டு மீண்டும் தன் தாய்நாட்டிற்கு வந்து விடுவார்கள். ஒரு சிலருக்கு அங்கேயே நிரந்தரமாக தங்கி குடியுரிமையும் வாங்கி விடுவார்கள். இதற்கெல்லாம் ஜாதகத்தில் ஒரு யோகம் இருக்கிறது என்பது மட்டும்தான் சாத்தியமாகும். வெளிநாட்டு மாப்பிள்ளை இருக்குமா என்று அறிந்து கொள்வது எப்படி என்றால், பொதுவாக ஜோதிட விதிப்படி பொதுவாக மேஷம், கடகம், துலாம், விருட்சகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் பெரும்பான்மையாக வெளியூர் அல்லது வெளிநாடு அடிக்கடி செல்வதை பார்க்கலாம். ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் செல்ல முடியாதா என்ற கேள்வி உங்களுக்கு தோன்றும். மற்ற ராசிக்காரர்களின் ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்துவிட்டு அவர்கள் செல்ல முடியாது என்று சொல்லக்கூடாது. மேலும் முன்பு சொன்ன ராசிகள் வெளிநாடு செல்ல முடியாதவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். இங்கு நாம் குறிப்பாக பார்க்க போவது என்னவென்றால், ஜாதகர் திருமணத்தினால் கணவருடன் அயல்நாடு பயணம் செல்வாரா என்பதை பற்றித்தான். அதற்குத்தான் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருப்பதற்கு முக்கிய காரண கிரகமான சந்திரனின் நிலை, சனியின் நிலை தொலைதூர பயணம் செல்ல காரணமாக 9ஆம் இடம், 12ஆம் இடம், இவ்விடங்களை பார்க்கும் கிரகம், இவ்விடங்களில் இருக்கும் கிரகம், இவ்விடங்களில் கணவருடைய ஸ்தானாதிபதி தொடர்புள்ளதா போன்ற விவரங்களையும் நாம் தீர்க்கமாக கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் இந்த இடங்களில் இணையும் கிரகம் மற்றும் லக்னாதிபதியின் நிலை மற்றும் நடைபெறும் தசாபுத்தியின் நிலை போன்றவற்றையெல்லாம் பார்த்துவிட்டுத்தான் மாப்பிள்ளை வெளிநாடா அல்லது
உள்நாடா என்று முடிவெடுக்க வேண்டும். ஜாதகத்தில் வெளிநாடு செல்லும் யோகம் 9 மற்றும் 12ஆம் வீடுகளை கொண்டு அறியலாம். 9, 12 வீடுகள் சரராசியாக அமைய வேண்டும். ரிஷபம், சிம்மம், விருட்சகம், கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்தோருக்கு மற்ற கிரக அமைப்பு சரியாக இருந்தால் வெளிநாடு யோகம் உண்டு. 9, 12ஆம் வீடுகளின் அதிபதிகள் சரராசியில் இடம்பெற்றிருக்க வேண்டும். சரராசிகள் மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகும். சரராசியில் நீர்க்கிரகம் சந்திரனிடம் பெற்றிருக்க வேண்டும். சரலக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி சரராசிகளில் அமர்ந்தால் வெளிநாடு யோகம் உண்டு. லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அல்லது ஒருவரை ஒருவர் எந்த விதத்திலாவது தொடர்பு வைத்திருக்க வேண்டும். 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி உச்சம் பலம் ஆட்சி பலம் பெற்று சுபர் பார்வை பெற வேண்டும். 9, 12ஆம் வீடுகள் அதிபதி பரிவர்த்தனை பெற்றாலும் வெளிநாடு யோகம். 9, 12ஆம் வீடுகளுக்குரிய கிரகங்கள் நீர் ராசிகளில் அமர்ந்து சுபர் பார்வை சுபர் தொடர்பு பெற்றாலும் வெளிநாடு யோகம். லக்னாதிபதி 9 அல்லது 12இல் அமர்ந்திருந்தாலும் வெளிநாடு யோகம். 9ஆம் அதிபதி லக்னம் 12இல் அமர்ந்திருந்தாலும் வெளிநாடு யோகம் உண்டு. 12ஆம் அதிபதி லக்னம் 9இல் அமர்ந்திருந்தாலும் வெளிநாடு யோகம் உண்டு. 7ஆம் வீடு 1ஆம் வீடு சேர்ந்தாலும் பலம் பெற்று சுபர் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் உண்டு. காற்று ராசிகள் விமான பயணத்தினை குறிக்கும். நீர் ராசிகள் கடல் பயணத்தினை குறிக்கும். காற்று ராசியும் நீர் ராசியும் 9, 12 அதிபதிகளுடன் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாடு செல்லும் யோகத்தினை தீர்மானிக்கும் கிரகங்கள் சந்திரன், குரு, ராகு, செவ்வாய் இவர்கள்தான். 9, 12 வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் கண்டிப்பாக உண்டு. 9, 12ஆம் அதிபதிகள் 8ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் 8ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டாலும் மறைவு தேசங்களில் வாழ நேரிடும். பாவத் தொடர்புகள் மூலமாக கூட வெளிநாடு செல்லும் பாக்கியத்தை அறிய முடியும். இதற்கு ஜனனகால ஜாதகம் மூலமாகவும் மற்றும் தசாபுத்தி தொடர்பு மூலமாகவும் கோச்சார கிரக தொடர்பு மூலமாகவும் எப்போது சரியாக சொல்வார் என்பதனை அறியலாம். சரியான தசாபுத்தி தொடர்பில் உள்ள ஒருவர் ஜாதகத்தில் தசாநாதனுக்கோ அல்லது புத்திநாதனுக்கோ வேதகன் பாதகாதிபன் சம்பந்தப்படும் போது மிகச் சிரமத்தின் பேரில் வெளிநாடு செல்லவோ அல்லது போவதற்கு ஏதேனும் தடையோ கூட ஏற்படலாம். அப்படிப்பட்ட வேதகனின் தசை புத்தி அடுத்து நல்ல யோகமான தசை புத்தியில் முயற்சிக்கு பின் வாய்ப்பு ஏற்படும். பாக்கியாதிபதி ஸ்தானமான 9ஆம் இடத்தில் ராகுவுடன் மாரகாதிபதியான சனி கூட்டணி போட்டு இருப்பின் அந்த ஜாதகரின் இறுதி காலம் வெளிநாட்டில்தான் என்பதை ஒருவரின் ஜாதகம் சுட்டிக்காட்டும். அதுபோல வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்பது, வெளிநாடுகளில் பணிபுரிவது என்பது இன்று பலரின் கனவாக இருந்து வருகின்றன. பெற்றோர்களும் தங்களின் பிள்ளைகளை சர்வதேச தரத்திலான பள்ளிகளில் சேர்த்து பயிற்றுவிப்பதையும் பார்க்க முடிகிறது. ஜோதிடப்படி ஒருவருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் எப்படி அமையும் என்று கேட்டால், பக்கத்து நகரங்களுக்கு சென்று வேலை பார்க்க முடியாமல் சொந்த ஊரில் அதுவும் குறைவான ஊதியத்தில் பணிபுரியும் நிலை முன்பிருந்தது. ஆனால் தற்போது அப்படி இல்லை. இன்று வீட்டுக்கொருவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்கிற அளவு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கனடா, அமெரிக்கா, துபாய், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா என பல நாடுகளுக்கும் சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்தவாறே மெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலம் எல்லோரையும் செல்போனிலேயே எளிதாக தொடர்பு கொள்ள முடிகிறது. அந்த அளவுக்கு விஞ்ஞானமும் அதன் சாதனங்களும் வளர்ச்சியடைந்திருக்கின்றன. வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்பவர்களில் 2 விதமானவர்கள் இருக்கிறார்கள். அங்கே 10-15 ஆண்டுகள் பணிபுரிந்துவிட்டு இங்கு வந்து செட்டில் ஆகிறவர்கள் ஒரு ரகம். அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே மனைவி மக்களுடன் செட்டில் ஆகிறவர்கள் இன்னொரு ரகம். ஜோதிட ரீதியாக வெளிநாடு செல்லும் யோகம் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்தால், ஜோதிட சாஸ்திரப்படி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரராசிகளான மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 ராசிகளிலும் கிரகங்களில் இருந்தால் ஜாதகர் வெளிநாடு செல்லும் யோகத்தை பெறுகிறார். அவற்றில் இருக்கும் கிரகங்களின் திசை நடக்கும்போது ஜாதகர் வெளிநாட்டுக்கு செல்வார். குறைந்தபட்சம் சுற்றுலா பயணியாகவாவது ஜாதகர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவார். தாய்நாட்டை விட்டு பிரிந்து ஒருவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும். ஜாதகருக்கு 8ஆம் வீட்டு அதிபதியின் திசையோ 12ஆம் வீட்டு அதிபதியின் திசையோ நடக்கும்போது ஜாதகர் வெளிநாடு செல்வார். ஜாதகர் தாய்நாட்டை பிரிந்து வெளிநாட்டில் நீடித்து வசிப்பதை 8ஆம் இடமும்
அவர் அங்கிருந்து திரும்புவதை 12ஆம் இடமும் முடிவு செய்கின்றன. இதில் சாயா கிரகங்களான ராகு கேது ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக கேது மாறுபட்ட சிந்தனைக்கும் மாற்றங்களுக்கும் காரகத்துவம் பெற்றவர். ராகு திசை கேது திசை நடக்கும்போது பலரும் வெளிநாடு செல்வதை பார்க்க முடிகிறது. ஜாதக கட்டத்தில் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் பகை நோய்க்கு காரகத்துவம் பெற்ற 6ஆம் இடமும் ஜாதகர் வெளிநாட்டில் ஏற்க இருக்கும் தொழிலுக்கு காரணமாக அமைகின்றன. ஒரு சிலர் சொந்த ஊரிலேயே இருந்திருக்கலாமே என்று நினைக்கும் அளவு வெளிநாட்டில் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். அதற்கு காரணம் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபர்களின் பார்வை பெறாமல் சனி செவ்வாய் போன்ற பாபர்களின் பார்வை பெற்றிருந்தால் இத்தகைய நிலை ஏற்படும்.